ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? இது என்ன வீடியோனா, என்னுடைய நெக்லஸ மூட்டாச்சுங்க. கிட்டத்தட்ட 9 வருஷம் ஆகுது என்னுடைய நெக்லஸ அடகுல வச்சு. இந்த 9 வருஷமா அதுக்கு வட்டி கட்டிட்டே வந்துட்டு இருந்தோம். இடையில ஒரு டைம் அது ஏலத்துக்கு விடுற மாதிரி ஒரு சூழ்நிலையில போயிடுது. அதுக்கப்புறம் மறுபடியும் அத 25,000த்துக்கு 1,50,000 ரூபாய் மதிப்புள்ள அந்த நெக்லஸ சாதாரணமா வெறும் 25,000த்துக்கு வச்சு 9 வருஷமா அதை நாங்க மூக்க முடியாம அது அப்படியே அடகு கடையிலே இருந்தது. இப்பதான் அதை மூட்டேன். அது எப்படி மூட்டேன், அதுக்கு இப்ப எப்படி காசு வந்தது அப்படின்னு சொல்லிதான் அந்த வீடியோல சொல்ல போறேன். இப்போ என்னுடைய வீடியோ யாராவது புதுசா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. விருப்பம் தான் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். என்னுடைய நெக்லஸ் எங்க கல்யாணத்துக்கு எனக்கு எடுத்து போட்டாங்க. எங்க நைனா ரொம்ப கஷ்டப்பட்டு, கூலி விவசாயி தான் எங்க நைனா. நிலம் கிடையாது, மற்றவங்களுக்கு போய் வேலை செஞ்சு அதுல சம்பாதிக்கிற காசை வச்சுதான் எங்களுக்கு நகை 3 பொண்ணு எங்களுக்கு நகை போட்டாங்க எங்க நைனா. எனக்கு ஒரு 15 பவுன் போட்டாங்க. எல்லாமே வீட்டு செலவுக்கு அதுக்கு இதுக்குன்னு சொல்லிட்டு வச்சாச்சு. இப்ப என்கிட்ட இருக்கிறது என்னுடைய நெக்லஸ், என்னுடைய கம்மல், என்னுடைய மாட்டல். இதுதான் இப்பத்திக்கு என்கிட்ட இருக்கிறது. இந்த நகை ஒண்ணு இருக்குது. இதையும் எங்க மாமா கேட்டாங்க. ஆனா நான் கொடுக்கல. எல்லா நகையுமே கொடுத்துட்டா அப்ப என்ன பண்றது அப்படின்றதுனால நான் சில காரணங்களால சில பொருளை நான் தரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டேன். அப்படி இருந்தும் நான் இந்த நெக்லஸ பத்திரமா பார்த்திருக்கும் போது எங்க மாமா ஒரு அர்ஜென்ட் செலவுக்கு வாங்கி வச்சுட்டாங்க. பசங்களுடைய ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதுக்காக வாங்கி வச்சுட்டாங்க 9 வருஷத்துக்கு முன்னாடி. இப்பதான் அதை நான் மூட்டேன். எப்படி மூட்டேன்னு பாத்தீங்கன்னா, இப்ப நான் வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டேன். 9ஆம் தேதியில இருந்து, இந்த மாசம் 9ஆம் தேதியில இருந்து நான் வேலைக்கு போனேன். போன வாரத்துல ஒரு நாள் லீவ் போட்டிருந்தேன். ஏன் லீவ் போட்டிருந்தேன்னா, நான் சங்கத்துல இருக்கிறேன். பெண்கள் சங்கம் கலைமகள் அப்படின்ற சங்கத்துல நான் இருக்கிறேன். அதுல நாம கடன் வாங்கிக்கலாம். லோன் இல்லாம, லோன் போக நம்ம கடன் எக்ஸ்ட்ரா கடன் வாங்கிக்கலாம். அந்த மாதிரி நான் இப்ப வேலைக்கு போக ஆரம்பிச்சதுனால நான் யோசிச்சேன், அதான் நம்ம வேலைக்கு போறோம் இல்லையா, நாம மாசம் மாசம் சம்பளம் வாங்குவோம். அப்ப இந்த மாசம் மாசம் வர்ற காசை வச்சு நம்ம இந்த கடனை அடைச்சிக்கலாம். 25,000த்துக்கு வச்சிருக்காங்க. என்னோட நெக்லஸ் 25,000த்துக்கு வச்சிருக்காரு. அப்ப நம்ம வேலைக்கு போயிட்டு இந்த மாசம் ஒரு 3,000 கட்டுற மாதிரி வரும். ஒரு 30,000 எடுத்துக்கலாம், நம்ம சங்கத்துல இருந்து எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம மாசம் மாசம் கட்டிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணேன். அதனாலதான் ரொம்ப கால தாமதம் பண்ணாம வேலைக்கு போக ஆரம்பிச்ச அதே மாசத்திலேயே என்னுடைய சங்கத்துல ஒரு 30,000 கடன் வாங்கியிருந்தேன். அந்த கடத்தை வச்சுதான் என்னுடைய நெக்லஸ வட்டி 1,500 ரூபாய் என்ன வந்திருந்தது. ஏன்னா நாங்க மாசம் மாசம் வட்டி கட்டிடுறோம். இப்போ ஒரு 1,500 ரூபாய் என்ன வந்திருந்தது. வட்டியோட சேர்த்து 26,000 சில்லற கொடுத்துட்டு என்னுடைய நெக்லஸ நான் வாங்கிட்டு வந்துட்டேன். பாத்தீங்களா, இதுதான் என்னுடைய நைனா எனக்கு ஆசாசையா என்னுடைய கல்யாணத்துக்கு வாங்கி கொடுத்த நெக்லஸ். ரொம்ப ஆசாசையா நான் கிட்டத்தட்ட இதை போட்டு 13-14 வருஷம் ஆகுது என்னுடைய நெக்லஸ நான் போட்டு. ஏன்னா எனக்கு ஒரு 5-6 வருஷத்துக்கு ஒரு 6-7 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாம போயிடுச்சு. 12 வருஷமா எனக்கு அல்சர் பிரச்சனை இருந்துச்சு. அது இப்பதான் எனக்கு நல்லாச்சே. சாப்பிட முடியாம கிடந்தா. ஆனா நான் சில நல்ல விசேஷங்களுக்கு எல்லாம் நான் போகாம முட்டுட்டேன். எங்க மாமா மட்டும் தான் போவாரு. அதனால இந்த நெக்லஸ் என்னால போட முடியாம இருந்தது. அதுக்கப்புறமா அடகுக்கு போயிடுச்சு இல்லையா, 9 வருஷமா அடகுக்கு போயிடுச்சு இல்லையா, அதனால என்னோட நெக்லஸ என்னால போட முடியாத ஒரு சூழ்நிலையில இவ்வளவு நாளா இருந்ததுங்க. இப்பதான் அதை வாங்கினேன். கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷத்துக்கு அப்புறம் என்னுடைய நெக்லஸ இன்னைக்குதான் நான் முத என்னுடைய கழுத்துல போட்டு பாக்குறேன். நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்க. ரொம்ப ஆசையா இந்த நெக்லஸ் நான் போட்டு பார்த்தேன். இப்ப கூட இதை ஏன் இவ்வளவு சீக்கிரமா மூட்டைன்னு பாத்தீங்கன்னா, இதுக்கு வெறும் 1,50,000 ரூபாய் மதிப்புள்ள இந்த பொருளை வெறும் 25,000த்துக்கு வச்சுட்டு வேஸ்டா கடந்தது. இப்ப நான் மாசம் மாசம் வாங்கி 3,000 சில்லற கடனை கொடுத்துட்டோம்னா எனக்கு மாசம் மாசம் ஒரு 5,000 வருமானம் வரும்.
நான் எப்படி நின்று போனாலும் என்னால ஒரு 5000 சம்பாதிக்க முடியும் வேலைக்கு போறதுனால. அதுக்கு வந்து 3000 சில்லற கரண்ட் மாசம் மாசம் கட்டுற மாதிரி 30,000 வந்து கட்டுற மாதிரி எனக்கு லோன் எழுதி கொடுத்துருக்காங்க. எப்படியும் என்னுடைய நெக்லஸ நான் மூட்டுட்டு ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கிறேன். அதுக்கான கொஞ்சம் வேலை இருக்குது. என்ன வேலைன்னா, நான் வந்து இப்ப பசங்களுக்கு செகண்ட் டேர்ம் ஃபீஸ் கட்டணும், அது ஒண்ணு. அதுக்கப்புறம் என்னுடைய சமையல் கட்டு பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து ஸ்லாப் எல்லாம் கிடையாது. ஸ்லாப் அடுப்பு வச்சு பத்த வச்சிருந்த அடுப்பு வச்சு சமையல் பண்ணிருந்த ஸ்லாப் உடச்சிக்கிச்சு. அப்புறம் வந்து சில பொருள்லாம் வைக்கிறதுக்கு ஸ்லாப் கிடையாது. இதெல்லாம் வந்து எனக்கு வைக்கணும். ஒரு 50,000 எனக்கு பணம் தேவைப்படுது. இந்த நெக்லஸ் வச்சுதான் அதை நான் மறுபடியும் செய்ய போறேன். இது மறுபடியும் அடகு கடைக்கு தான் போகுது. இருந்தாலும் பல வருஷத்துக்கு அப்புறம் என்னுடைய நெக்லஸ் நான் பார்த்தேன் இல்லையா, அதுல அந்த சந்தோஷம் எனக்கு இருக்குது. ஆனா இதை நான் திரும்ப வச்சாலும் உடனடியா கொஞ்ச நாள்லயே இதை மூட்டி எடுத்துடுவேன், அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது. அதுக்கப்புறம் நான் வந்து போட்டுறது வந்து கவரிங் கம்மல் தாங்க போட்டிருப்பேன். ஏன்னா என்னுடைய கம்மல் வந்து பாத்தீங்கன்னா அறுத்துடுச்சு. ஜிமிக்கி வந்து இதுதான் வந்து இது நல்ல ஜிமிக்கி. இது இருக்கு பாத்தீங்களா, இது வந்து ஜிமிக்கி தொங்குறது இல்ல, அறுத்துடுச்சு. அது தனியா வந்துடுது. யாருமே வந்து பெண்கள்லாம் வந்து தனியா சின்னதா தொங்குறது வந்து அறுத்து வந்துச்சு. யாருமே இந்த மாதிரி ஜிமிக்கி எல்லாம் வந்து வாங்காதீங்க பெண்கள். வாங்கி ஒரு 2 வருஷம் தான் இந்த சரடு போட்டு இது கூட இந்த கம்மலை எடுத்தேன். ஆனா அந்த ஜிமிக்கி என்ன பண்ணுச்சுன்னா வந்து நான் இதோட 5-6 ஜிமிக்கி மாத்துறேன். எனக்கு ஜிமிக்கி தான் ரொம்ப பிடிக்கும். இந்த பட்டை கம்மல், இந்த விசிறி கம்மல் எனக்கு பிடிக்காது. எனக்கு இந்த ஜிமிக்கி தான் ரொம்ப பிடிக்கும். அதனால நான் என்ன பண்ணுவேன், எப்பவுமே ஜிமிக்கி தான் எடுப்பேன். அப்பப்ப அறுத்துக்கும். ஒரு 2 வருஷம் கூட எனக்கு வராது, காதுல போட முடியாது, அறுத்துக்கும். அதே ஏன்னா அந்த வளையம் வந்து விட ஆடுது இல்லையா, விட ஆடும்போது அந்த வளையம் வந்து சீக்கிரமா தேஞ்சு போகுது. தேஞ்சு இந்த வளையம் விட்டு போச்சு. இப்ப இதை சரி பண்ண, இதை மறுபடியும் கொண்டு போய் வித்துட்டு புதுசா எடுக்கணும். ஆனா இதுக்கப்புறம் நான் வந்து ஜிமிக்கி மாடல் எடுக்க மாட்டேன். ஏன்னா 5-6 டைம் வாங்கி ஏமாந்துட்டேன். அதே போல பெண்கள்லாம் வந்து ஜிமிக்கி மாடல் வாங்காதீங்க, அது அறுத்துக்கும். அது ஆடுது இல்லையா, அறுத்துக்கும். அதனால பட்டக்கம்மல், விசிறி கம்மல் அந்த மாதிரி வாங்கிக்கிங்க. அது வந்து ஆறு இடத்துல அந்த வளையம் இருக்காது, மேலேதான் இருக்கும் அந்த வளையம். அதனால வந்து அதெல்லாம் சீக்கிரம் அறாது. இது மாதிரிதான் ரொம்ப சீக்கிரமா அறுத்துக்கும். அதனால வந்து யாருமே வந்து விசிறி கம்மல், இந்த தொங்கல் கம்மல் வாங்கிக்கிங்க. இந்த மாதிரி ஜிமிக்கெல்லாம் வந்து வாங்காதீங்க. வாங்கி நான் தான் அடிக்கடி ஏமாந்துடுறேன். நீங்க யாருமே இந்த மாதிரி வந்து வாங்காதீங்க. இதை வந்து நான் வேலைக்கு போறேன் இல்லையா, வேலைக்கு போய் என்னுடைய வருமானத்துலதான் நான் இதை வந்து வித்துட்டு அடுத்தது வேற மாடல் கம்மல் எடுக்க போறேன். அதை எடுக்க போகும்போது உங்கள்கிட்ட நான் வந்து காமிக்கிறேன். அவ்வளவுதான் இந்த வீடியோ. என்னுடைய நெக்லஸ் மூட்டை சந்தோஷம் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. அவ்வளவுதாங்க இந்த வீடியோ. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. பாய்.